கர்த்தருக்கு பிரியமானவர்களே, சந்தோஷத்தை எங்கெங்கேயோ தேடி அலைந்து கொண்டிருக்கிறோம். ஒரு சிலருக்கு அவளுக்கு பிடித்த காரியத்தை செய்யும் போது ஒரு சந்தோஷம் வரும். ஒரு சிலருக்கு அவர்களுக்கு பிடித்த நபர்களோடு பேசும்போது, நேரத்தை செலவிடும் போது சந்தோஷம் வரும். ஒரு சிலருக்கு அவர்களை தூங்க விட்டால் சந்தோஷம் வரும். இப்படி ஒவ்வொருத்தருடைய சந்தோஷமும் வேறுபட்டே கொண்டிருக்கிறது. அவர்கள் சந்தோஷத்தை தேடி நாமும் அலைந்து கொண்டே இருக்கிறோம். இந்த நேரத்தில் பெற்றுக்கொள்ளவும் செய்கிறோம். ஆனால் பரிபூரண சந்தோஷம் என்று ஒன்று இருக்கிறது. அதை பெற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? ஒருவேளை அதை பெற்றுக்கொண்டவர்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். இல்லையே, அதை எப்படி பெற்றுக்கொள்வது என்று கேள்வி வருகிறவர்கள் இன்றைய நாள் தியானத்தை முழுமையாய் கேளுங்கள். 16ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இங்கே தாவீது பரிபூரண, அதாவது ஃபுல்னஸ் ஆஃப் ஜாய் என்ற காரியத்தை எந்த இடத்தில் இருக்கிறது என்பதை குறிப்பிடுகிறார் பாருங்கள். அதாவது அவர் ராஜா, அரண்மனையில் கிடைக்காத சந்தோஷம், அவருக்கென்று போர் சேவகர்கள் இருந்தார்கள், வேலை செய்வதற்கு ஆட்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு முன்பாக கிடைக்காத ஒரு சந்தோஷம் அவருக்கு எப்பொழுது கிடைக்கிறதாம்? ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கும் போது கிடைக்கிறதாம். ஆகவேதான் அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே, நான் எவ்வளவோ காரியத்தை பார்த்து விட்டேன், எவ்வளவோ ஆசிர்வாதங்கள், எவ்வளவோ சௌகரியங்கள், ஆனாலும் கூட உம் சமூகத்திற்கு வரும்போது இருக்கிற அந்த ஆனந்தம் எனக்கு இல்லை என்று அவர் சொல்லுகிறார். ஆம், எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் கூட அந்த நித்திய சந்தோஷம் நமக்கு வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? அவருடைய சமூகத்தில் போயிருக்கிறது தான். அவருடைய சமூகத்தில் நாம் தங்கி இருக்கும் போது ஆனந்தமும் அவருடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டாம். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய சந்தோஷத்தை மனிதர்களிடத்தில் தேடுவதை விட்டுவிட்டு, அல்லது நமக்கு பிரியமான காரியத்தில் தேடுவதை விட்டுவிட்டு ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்து பாருங்கள். அந்த சமூகத்தில் இருக்கிற சந்தோஷம் நிரந்தரமானது. ஒருவேளை உங்களுக்கு பிடித்த காரியங்களை செய்யும் போது சந்தோஷம் வருகிறது, உண்மைத்தான், அதில் மாற்றம் இல்லை. ஆனால் அது ஒரு நாள் முழுவதும் நீடிக்குமா என்றால் இல்லை. நாம் செய்கிற அந்த நேரத்தில் நீடிக்கலாம். நாம் ஒரு காரியத்தை எடுத்து அதில் வெற்றி பெற வேண்டும் என்று முயற்சித்து பல வருடங்கள் அதற்கான முயற்சிகளை செய்து நாம் வென்றால் கூட அந்த வென்ற அந்த கொஞ்ச நேரத்தில் தான் நம் சந்தோஷம் இருக்கும். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு நாள் அதிகாலையில் வந்து அமர்ந்து பாருங்கள். ஒரு மணி நேரம் அவருடைய சமூகத்தில் உண்மையாய் ஆராதித்து ஜெபித்து விட்டு கடந்து வந்து பாருங்கள். அந்த நாளில் ஒரு இணை புரியாத சந்தோஷம் நமக்கு இருக்கும். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, உண்மையான பரிபூர்ணமான ஆனந்தத்தை, நித்தியமான ஆனந்தத்தை மனுஷர்களிடத்தில் தேடுவதை விட்டு விடுங்கள். உண்மையான பரிபூர்ணமான நிரந்தரமான ஆனந்தம் ஆண்டவருடைய சமூகத்தில் மட்டும்தான் இருக்கிறது. அவர் சமூகத்தை பற்றி கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.